ரூமுக்கு வந்துட்டேன். இது ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து குவில்ட்டு கவர்னு. ஒரு பெட்டு இருக்குது, ஒரு சேர் இருக்குது உட்காந்து படிக்கிறதுக்கு, ஒரு டேபிள் லேம்ப் இருக்குது, ஒரு ட்ராயர், ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு அங்கே வேறு ரெண்டு இருக்குது, படுக்கிற இடத்துக்கிட்ட ரெண்டு இருக்குது. இது வந்து ஹீட்டர் போல் இருக்குது. பட் இது எப்படி ஆன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. சரி பார்ப்போம். வெளியில் வந்து வியூ தெரியுது. வியூ வச்சு என்ன பண்ண போகிறேன். இங்கே ஒரு கபோர்டில் வந்து கண்ணாடி அப்படியே பார்த்துக்கிற மாதிரி. வாவ், இதுதான் ரூம். குட்டி ரூமாக தான் இருக்குது. ஓகே, 100 பவுண்டுக்கு இதான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. வேறு கொஞ்சம் ஓகே. ரூம் சைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதான். லிஃப்ட் இல்லை. சரி, ஆனால் இந்த கேமரா இங்கே வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. நான் ட்ரைபாட் ஸ்டாண்டு கொண்டு வரல, அதனால் இங்கே ஒரு குட்டி ஷெல்ஃப் மாரி எடுத்து வச்சுருக்காங்க எல்லாத்தையும் வச்சுக்கிறதுக்கு. ஸோ அதில் வச்சுக்கலாம். இங்கே தான் ஓட்டணும் அடுத்த ஒரு வருஷம். சரி பார்த்துக்கலாம். சரி, இது ஒன்று இருந்தது. ரொம்ப வர இடம்லாம் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. நான் என்ன அந்த இடத்துல உட்கார போகிறேன். அதனால் ஓகே. 2 பாத்ரூம் இருக்குது, 2 லெட்டின் இருக்குது. குளிக்கிறதுக்கு குட்டியாக இருக்குது. அப்படியே உள்ளே போய் ஒருத்தர் நின்றுட்டு அப்படியே கதவை சாத்திக்கணும், அப்படியே ஷவர் வச்சு குடிக்கணும். பெருசாக கையெல்லாம் இப்படி எப்படி நீட்ட முடியாது. அவ்வளோதான். ஒருத்தருக்கு எவ்வளோ அந்த அளவு தான் வச்சுருக்காங்க. ரொம்ப பட்ஜெட் பேக்டாக 100 பவுண்டுக்கு என்ன வருமோ அதுதான் பண்ணியிருக்காங்க. இனிமே போய் சாவி எடுத்துகிட்டு இங்கே வந்தாச்சு. சரி, இன்னும் படிக்கிற வேலையை தான் பார்க்கணும். இது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து எனக்கு அப்படியே அந்த கிண்டியில் நான் ஆரம்ப காலத்தில் இருந்த ரூம் ஞாபகப்படுத்துது. அதுவே இதோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, பார்த்துக்கலாம். எதுவும் எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று கிடச்சிருக்குல்ல. ஆனால் ஓகே. வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். இது யூகேக்கு வரணுன்னா என்னென்ன பேக் பண்ணணும் அப்படிங்கிற பல வீடியோ வந்து பார்த்துருப்போம். இது வந்து அன்பாக்சிங் வீடியோ. அதாவது யூகே வரத்துக்கு நான் ஏற்கனவே பேக்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த கதையே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து 25 kg தான் வந்து அலோடுனாங்க கத்தார் ஏர்வேஸில். அதனால் நிறையா எடுத்து வச்சுட்டு நிறையா லாஸ்ட் மினிட்லலாம் திரும்பி எடுத்து வச்சுட்டேன். அதாவது சால்ட்டு, மற்ற சில பொருள்லாம். லேப்டாப்பே வந்து எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும்தான், ஒரே ஒரு பொட்டி மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. அந்த பொட்டியும் பாருங்கள் என்ன நிலைமையில் இப்போ கிடக்குன்னு. ஏன்னா இது ஜிப்பை திறந்துட்டு இதை அப்படியே திறந்துட்டேன். ஸோ ஃபுல்லாக கவுந்து கிடக்கு. இதுதான் வந்து என்னுடைய ரூம் டூர்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு டெஸ்க் இருக்குது. இங்கே மேலே வந்து ஒரு இது ஷோகேஸ் மாதிரி வச்சுக்கிறதுக்கு இருக்குது. இது ஏதோ ஹேங்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபோன் கனெக்ஷன் போல் இருக்குது. இது வந்து ஹீட்டர் இப்போ தான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடித்தேன். இங்கே நாப் இருக்குது. இங்கே மேலே வந்து கொஞ்சம் காற்று வருது, சூடான காற்று வருது. ஒரு டேபிள் லேம்ப் கொடுத்துட்டாங்க சூப்பராக. அந்த டேபிள் லேம்ப் படிக்கிறதுக்கு இந்த யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லேம்பை வார்ட்ரோப் வைக்கிறதுக்கு இருக்குது. ஒரு பெட்டு, மேட்ரஸும் பெட்டும் கொடுத்துட்டாங்க. ஒரு கவரும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நான் ஒரு டுவே எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன், பட் அவங்க கவர் கொடுத்துட்டாங்க. இப்போ என்னென்னலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிச்சு அப்படியே ஒன்று ஒன்றா வந்து நான் ரூமில் இதை செட்டும் பண்ணிடுறேன். நான் வரும்போதே வந்து 2 செட்டு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா வெயிட்டுக்காக நான் வரும்போது 2 செட்டு டிஷர்ட், எல்எஸ்சி டிஷர்ட் தான், 2 டிஷர்ட், ஒரு ஸ்வெட்டர், அதுக்கு மேலே இந்த கவர். ஸோ இதுதான் போட்டுட்டு வந்தது. ஸோ இது டெய்லி இது தேவைப்படும். இப்போ இந்த தெர்மல் வேர் வேணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னும் தெர்மல் வேர் வந்து நான் வாங்கலை.
சரி, ஏன்னா நம்ம ஊரில் வாங்கினா குளிரை தாங்குற மாதிரி இருக்குமா அப்படின்னு தெரியல அப்படின்னு பார்த்தேன், அதனால் வாங்கலை. இதனுடைய பவுச், என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்த பவுச் ரொம்ப செம யூஸ்ஃபுல்லான ஒரு பவுச். இதில் தான் எல்லாமே, அதாவது சௌரியத்துக்கு வேணுங்கிறத டப்புன்னு நம்ம வச்சு அப்படியே எடுத்துக்கலாம். பாஸ்போர்ட்லேருந்து ஏதோ ஒன்று, ஒரு டைம் பேக்கை வந்து ஓப்பன் பண்ண வேண்டாம். வந்தோடனே வந்து என்னுடைய ஷூ வந்து ஒரு வேலை வச்சிருச்சு. கத்தார்லேயே வந்து இந்த ஷூ வந்து பிஞ்சிடுச்சு. இந்த ஷூவோடைய பாட்டம் பாருங்கள், பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு ஃபுல்லாக. அதனால் இந்த ஷூவை வந்தவுடனே போய் ஷூவை மாற்றிட்டு வந்துட்டேன். ஷூ புதுசாக வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள், 31 பவுண்டு வச்சுட்டாங்க. 31 ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் போட்டாங்களா? அதில் ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் போட்ட மாதிரியே தெரியலையே. டிஸ்கவுண்ட் ஆமாம் போட்டிருக்காங்க, 10% ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட். ஏன்னா நான் ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் வேணும்னு கேட்டேன். போட்டு இதுதான் புது ஷூ. இந்த சாக்ஸ் வந்து நான் அமெரிக்காவில் வாங்கினது, வாங்கலை, எனக்கு வந்து கொடுத்தாங்க. சரி, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இதை அன்பேக்கிங் பண்ணலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து மைக்ரோவேவ் சேஃப் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இன்னர்ஸ். பாக்ஸை வந்து இங்கே மேலே வச்சிடுறேன். இங்கே இருக்கட்டும். இதில் வந்து ஏதாவது குக் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அடுத்தது இது வந்து பாடு, நல்ல செல்லோ டேப் போட்டு ஒய்ஃப் வந்து நல்லா ஒட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பாடு இதில் வந்து 17 இருக்கும். 17 வாரத்துக்கு துவைக்கிறதுக்கு, 17 வாரத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு போய் திருப்பி வாங்கி வந்துடணும். இது வந்து நிறையா இந்த மாதிரி சீல்டு பேகு வாங்கியிருந்தாங்க. இதுதான் வந்து எனக்கு யூஸ் ஆச்சு. எங்கே யூஸ் ஆச்சுன்னா, வரும்போது எனக்கு இந்த சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், அந்த சீல் பேக் ஃபுல்லாக அந்த தக்காளி தொக்கு கொட்டிட்டு அப்புறம் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி நான் கத்தார் ஏர்போர்ட்டில் உட்காந்து இதெல்லாம் சாப்பிட்டு முடித்தேன். ஸோ இப்போ டின்னர் இது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்ணும். ஸோ இது வைக்கிறதுக்கு டஸ்ட்பின் இருக்குங்க. சரியா, டஸ்ட்பின் இருக்குன்னா அந்த டஸ்ட்பின்கான பேக் வந்து நம்ம வாங்கிட்டு வரணும். பொட்டியை கூட என்னால் பிரிக்க முடியல பாருங்கள், அந்த அளவு தான் ரூம் சைஸ் இருக்குது. பட் ஓகே, பரவாயில்ல, இந்த ரூமான்னு கிடச்சிது அப்படின்னு சந்தோஷப்படணும். பொட்டி தான் என்ன ஆகுது, உடையிறதா? கொஞ்சம் இப்படி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த பிளாஸ்டிக்கில் மாஸ்டர் க்ளீன் பயோடிகிரேடபிள் 100% பயோடிகிரேடபிள் ப்ரீமியம் கார்பேஜ் பேக். இது ஏன் பாக்ஸோடய கொண்டு வந்தோன்னா, பிளாஸ்டிக்னு இவங்க கஸ்டம்ஸில் பார்த்து சொல்லிட்டாங்கன்னா, அதனால் இது வந்து பாக்ஸோடையே கொண்டு வந்துட்டேன். ஸோ டஸ்ட்பின்கான ஒரு பாக்ஸு, டஸ்ட்பின்கான ஒரு பேகு. அது என்ன பண்ணிட்டுறேன், ஃபஸ்ட்டு இதை பிரித்து டஸ்ட்பின்னில் போட்டுடலாம். இதெல்லாம் நான் வாழ்க்கையில் யூஸ் பண்ணதே கிடையாது. என் ஒய்ஃப் சொன்னால், இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அவங்களையே வந்து இது யூஸ் பண்ண வச்சுட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு. எவ்வளோ பெருசு வரும்னு தெரியல, பெரிய டஸ்ட்பின்னாக இருக்குது. இது என்னது, எப்படி எடுக்கணும், எப்படி எடுக்கணும்னு தெரியலையே. ஓகே, ஓ இதோட ஒரு இது முடியுதா? சரி. ஓ இது ரோல் மாதிரி இருக்குது. இது தீர நம்ம இது போட்டுக்கணும் போல இருக்குது. ஐ மீன் அதுலேருந்து எடுத்து நம்ம கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இதை எப்படி போடணும்,
இப்படி இருக்குது. என்ன வரவே மாட்டேங்குது. வா. ஓ, இங்கே ஏதோ இது கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னாங்க, யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. சூப்பரில். அப்போனா டஸ்ட்பின்லாம் ஒழுங்காகவே க்ளீன் பண்ணவே இல்லை பாருங்கள். சரி, நம்ம ஓவராக அன்னியன் மாரி பேசக்கூடாது. இவ்வளோதான் கொள்ளுது. இது டஸ்ட்பின் பெருசாக இருக்குது, பேகு சின்னதாக இருக்குது. ஸோ நீங்கள் வரணுன்னா நீங்கள் பெரிய பேக் வேணால் பார்த்து வாங்கி வரலாம். நான் தானே யூஸ் பண்ண போகிறேன், இப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ டஸ்ட்பின் பேகு ரெடி. மீதி இருக்கிறத இதில் அழகாக சுற்றி இதிலே சுற்றி இங்கே மேலே வச்சிடுறேன். மேலே வச்சாச்சா? டஸ்ட்பின் பேக்கை முதல்ல யூஸ் பண்ணிடலாமா? முதல் கவர் போட்டாச்சு. அது வேறு ஏதோ டஸ்ட்பினை பிரித்து போடணும்னு சொல்லியிருந்தாங்க, அதுவும் பார்க்கணும். அடுத்தது இது ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கவர். எதுக்கு இது? இதுவும் உள்ளே போட்டுடலாம். அடுத்தது இது பூமா கொடுத்த ஸ்வீட்டு. மை சின்ன மாமியார் செஞ்சு கொடுத்தாங்க. மை பெரிய மாமியார், மை ஒரிஜினல் ஒய்ஃபோடைய அம்மா, எங்கள் அக்கா, அவங்க செஞ்சு கொடுத்த ஸ்வீட்டும், மை ஸ்மால் மாமியார் செஞ்சு கொடுத்த ஸ்வீட்டும் இங்கே இருக்குது. சூப்பராக இருக்கா? செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்ட். இது ஏதோ 7 கப்பு கேக்கா ஏதோ சொன்னாங்க. சாப்பிட்ற ஐட்டம் இங்கே வச்சுக்கலாம். அடுத்தது திருச்சியிலேருந்து அஸ்வின்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்திருக்கு. நான் கேட்டு வாங்கினேன். இப்போ அதே அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து இன்னொன்று இங்கே இருக்கும். நான் இந்த பையில் வேறு நிறையா தூக்கிட்டு வந்தேன். இது வந்து வாட்டர் பாட்டில். ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால எவ்வளோ சப்பை ஆகிடுச்சு. இப்போது இது வந்து நான் சாப்பிட்றதுக்கு அவுல். ஏன்னா பசிச்சதுன்னா நான் வந்து தயிரை போட்டு இந்த அவுலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவேன். அது எனக்கு வயிற்றுக்கு கரெக்டாக இருக்கும், பசி போகிறோம். இதனுடைய பேண்ட்டு, இந்த பனியன் டிஷர்ட்டெல்லாம் இந்தமாரி ரோல் பண்ணி இந்த பைக்குள்ளே வச்சுட்டேன். என்னுடைய ரெயின் கோட் அங்கே பாண்டிச்சேரியிலேயே வாங்கினது. வயிறு லைட்டாக கேங்குது. அது வந்து சாப்பிட்டுட்டு கூட கண்டினியூ பண்ணலாமே வீடியோ. இது வந்து என்னுடைய மை சன் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு என்னமோ. அது அப்புறமா பிரித்து பார்க்கலாம். இது வந்து இப்படி வச்சுக்கலாம். வர இந்த மொமெண்டோலாம் இதில் வச்சுப்போம். இதோ அஸ்வின்ஸ் இன்னொரு முறுக்கு. இது என்னுடைய ஸ்விம்மிங் காஸ்டியூம். ஏன்னா நான் வந்து ஸ்விம்மிங் மெம்பராக ஆகியிருக்கேன். இது முந்திரி பருப்பு சாப்பிட. இதெல்லாம் உள்ள நம்ம உள்ள முந்திரி பருப்பு, பாதாம், ஃபார்மல் பேண்ட். இது வந்து மைசன் செஞ்சு கொடுத்துருக்காரு. பேடு, இது நம்ம ரைட்டிங் பேடு இருக்குது இல்லையா, அந்தமாதிரி ரைட்டிங் பேடு. இதான் கிளிப்பாக. இதை எடுத்துகிட்டு பேப்பரை வச்சு நான் எக்ஸாம் எழுதிக்கணுமா. யூகே ராஜேஷ் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு. அதை நம்ம இங்கே வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து இப்போ அகாமடேஷனில் அவங்க கொடுத்தது. மீதியெல்லாம் எலக்ட்ரிக்கல் பொருள்லாம் இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய டிஷ்யூ பேப்பர். ஏன்னா இங்கே வந்து அந்த இந்த ஜெட்டு இல்லை,
வாட்டர் ஜெட் இல்லை, ஆனால் அதுக்கு தான் நான் வந்து ஒரு வழி பண்ணியிருக்கேன். வாட்டர் ஜெட் இல்லைன்னா என்ன, ஏதோ நம்ம சொம்பு வாங்கிட்டோம்ல வீட்டில், இதுக்கு சொம்புன்னு பேர் வச்சாங்க அமேசானில். தண்ணியை ஃபில் பண்ணிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு இது வரும், இது ஒரு டைப்பு இப்படி வருது ஸ்ப்ரே. இன்னொரு டைப்பு வந்து இங்கே இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறது. இதை வந்து நான் கூடவே வச்சுருப்பேன் எல்லா இடத்துக்குமே. இதை எடுத்துகிட்டு போகணும், இதை இதை எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா எங்கே இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டிஷ்யூ சரியாக வராதவங்களுக்கு, அதுலேயே பழகினவங்களுக்கு இது வேண்டாம். இப்போ இது வந்து டாய்லெட்ரி, அதனால் டாய்லெட்ரியை நான் வேறு ஒரு இடத்துல இங்கே வைக்கிறேன். இது வந்து நம்மளுடைய அழுக்கு துணியெல்லாம் லாண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு பை கொடுத்துருக்காங்க. ஷாப்பிங் பண்ணும்போது பை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு பை எடுத்துகிட்டு போங்கன்னா அதுக்கு ஒரு பை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேக்ஸு. நம்ம என்ன பண்ணலாம், இங்கே மேலே வைக்கிறேன். வயிறு பசிக்குது, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுறேன். இதோடைய அடுத்த பாகத்தில் சந்திப்போம்.